வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள டிராகன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலேஜில் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு ஆஃப்டர் காலேஜ் அவருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பை பாதிக்குது. ஸோ அவருக்கு மறுபடியும் காலேஜ் படிக்கிற ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சா அந்த சான்ஸ் அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தினுடைய பிளாட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக நான் ஸ்க்ரீன் பிளேவை தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டோரிலாம் வந்துட்டு பெரிய ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. ஸோ ஒரு தப்பு பண்ணிடுறா அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்குது, இதுதான் ஒரு நார்மலான ஸ்டோரி தான். பட் அந்த ஸ்க்ரீன் பிளேல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை நல்லாவே எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே லேக் இல்லாத மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கப் சீன் ஒன்று நடக்கும். அந்த பிரேக்கப் சீனுக்கு முன்னாடி வரைக்கும் லைட்டாக லேக் ஆகும். ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அதை மட்டும் நம்ம தாண்டிட்டோம்னாவே போதும், படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா நல்லா என்கேஜிங்காக தான் போச்சு. ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவராக அட்வைஸ் இல்லை இந்த மாதிரியான திரைப்படங்களில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தப்பு பண்ணி திருந்துறான் அப்படின்னாவே பயங்கரமாக அட்வைஸ் அப்படிங்கிறத அந்த படத்தில் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தில் அட்வைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணுறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் திருந்திட்டான், அவனே வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்களே தவிர உட்காந்து கடைசியில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இப்படிலாம் பண்ணாதீங்கடா, நீங்கள் இப்படி ஆகிடுவீங்கடா, அப்படி பண்ணாதீங்கடான்ட்டு. அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் மொக்க போட்டிருக்கும், போர் அடிச்சிருக்கும். பட் அந்த ஒரு அட்வைஸ் இல்லாத மாதிரி கொண்டு போனதுங்கிறது பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ மூணாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய பிஜிஎம் நான் சொல்லுவேன். ஸோ சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நல்லா தான் இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே வந்துட்டு என்னடா இந்த சாங்கை போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த சாங்கை போட்டிருக்காங்களேங்கிற ஃபீலே இல்லை. ஸோ கரெக்டான பிளேஸ்மெண்ட்டுமே இருந்துச்சு, கரெக்டாக அந்த வைப்புமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களை ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி எலவேட் பண்ணது அந்த சாங்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 படம் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 2 படத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எலவேட் ஆகி வந்துட்டாரு. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ இப்போ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடுத்த எஸ்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் அந்த பிஜிஎம் அந்த எலவேஷன் எல்லாமே சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எலவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் திரைப்படத்தில் ரொம்ப சூப்பராகவே அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ நான் பிரதீப் ரங்கநாதனை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது, அது இந்த ரிவ்யூடைய எண்டிங்கில் பார்ப்போம். ஸோ அடுத்த பாசிட்டிவ் வந்துட்டு கேரக்டர் டிசைனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேரக்டர் டிசைனிங்குமே வந்துட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம மிஸ்கின் அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம அனுபாமா அவர்கள், அப்புறம் இன்னொரு ஹீரோயின் கேரக்டர் வருவாங்க அவங்க, அதுக்கப்புறமா நம்ம விஜே சித்து அந்த குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் குட்டி டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவார், அவர் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் அந்த திரைப்படத்தில் இருக்காரு. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் டிசைனிங் ஓரளவுக்கு பெட்டராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தனுடைய வாழ்க்கை தான் இந்த படத்தில் காட்டுறாங்க தான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, எந்தெந்த கேரக்டர்ஸ் மூலமாக அந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு காட்டுறதுக்காகவே அந்த மீதி உள்ள கேரக்டர்ஸையுமே நல்லா ஸ்ட்ராங்காகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம ஜிவிஎம் கேரக்டர் அவரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் போட்டிருக்கணும்னு அவசியமே கிடையாது தான். இட்ஸ் ஓகே, அவரும் வந்து அவருடைய பெஸ்ட்டை தான் கொடுத்துருந்தாரு. பட் அந்த ரோலுக்கு ஜிவிஎம் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஆக மொத்தத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு, அட்வைஸ் இல்லாமல் ஒரு சுமாரான கதையவே ஒரு அட்வைஸ் இல்லாத மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ மியூசிக் அண்ட் எலவேஷன் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கேரக்டர் டிசைனிங்குமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக அமைஞ்சுது. ஸோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த ஒரு சில இடங்கள்ல மொக்க காமெடி பண்ணுறாங்க, அது மொக்க காமெடின்னு தெரிஞ்சக்கப்புறமும் ஏன் அந்த படத்தில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஜேர்னர் படங்கள், அதுக்கப்புறம் ஒருத்தனுடைய லைஃப்பில் நடக்கிற சில பிரச்சனைகளை காட்டுற படங்கள் அப்படிங்கிறப்போ அதை இன்னும் காமெடியாகவே கொண்டு போயிருக்கலாம், நல்லா ஃபன்னாகவே வந்து பார்த்தோன்னா எடுத்துருக்கலாம். அந்த ஃபன் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஒரு சில மொக்க காமெடிஸையுமே தூக்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமெடி குறைவாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா சில யதார்த்தத்தை மீறின விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சில யதார்த்தத்தை மீறின விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு. அதெல்லாம் டோட்டலாகவே தவிர்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஏன்னா வந்துட்டு 48 அரியர் அப்படிங்கிறாங்க, அது சும்மா படத்துக்கு ஒரு மாசுக்காக அப்படி சொன்னாலுமே எதுக்கு அவ்வளோ பில்டப்பாக அதை வந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் டிகிரியே இல்லாத ஒருத்தன் வந்துட்டு பயங்கர பெரிய சம்பளத்துக்கெல்லாம் வந்து வேலைக்கு போகிறான், அதெல்லாம் பாசிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ படத்தில் அப்படி காட்டுறாங்க, அதை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுக்கலாமே தவிர அதெல்லாம் யதார்த்தமான லைஃப்பில் பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது தான் சொல்லி ஆகணும். ஸோ அதாவது அந்த இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரியே இல்லை. என்னடா இவன் இப்படி இருக்கான், இப்படி இருந்தாங்கிறானுங்க, திடீர்னு இப்படி ஆயிட்டாங்கிறானுங்க. ஸோ ஒரு சில மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரியே இல்லை, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் நம்புற மாதிரி இல்லை. ஸோ அதெல்லாம் மாற்றி கொஞ்சம் யதார்த்தமாக அந்த காட்சிகளெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா, வேற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்கிரிப்டில் சேஞ்ச் பண்ணி வேற மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா
இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இந்த படம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஆக மொத்தத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் மொக்க காமெடிஸும் அங்கங்கே இருக்குது. அதை தாண்டி யதார்த்தமான காட்சிகள் இல்லாமல் கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாத மாதிரியான காட்சிகளுமே நிறைய இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே இந்த திரைப்படத்தினுடைய சின்ன சின்ன மைனஸாக நான் பார்க்குறேன். ஸோ ஃபைனலாக என்ன தான் ப்ரோ சொல்ல வர, படம் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக பசங்களாக சேர்ந்து ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு திரைப்படம் தான் இது. ஆனால் என்னடா இது இப்படியெல்லாம் கூட மாடா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் உங்களுக்குள்ளே வரும் தான். உதாரணத்துக்கு இந்த விஐபி திரைப்படத்தில் 40,000 ரூபா சம்பளத்துக்கு உங்களுக்கு கால் சென்டரில் வேலை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருக்குது. பட் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் ஜாலியாக உட்காந்து படம் பார்க்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படமாக இந்த டிராகன் திரைப்படம் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு டிராகன் திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னென்னா 7.5 out of 10. ஸோ நீங்கள் இந்த டிராகன் படத்தை பார்த்துட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ நான் முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரதீப் ரங்கநாதன் அவர்களை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசணும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 படம் தான் நடிச்சிருப்பாரு. லவ் டுடே அண்ட் டிராகன், இந்த 2 படத்தில் தான் அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனால் அவருடைய 2வது படமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் 50 crores கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இவருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, சினிமா ஈஸி தானோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையா திரைப்படங்கள் நடித்து அதுக்கப்புறமா தான் மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு ரஜினி அவர்களெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 160 படம் நடிச்சிட்டாரு. ஆனால் அந்த ஒரு பாப்புலாரிட்டி வந்து நம்ம விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60-70 படம் நடிச்சிருக்காரா, அந்த ஒரு கவுண்ட்லேயே வந்து பார்த்தோன்னா பிடிச்சிட்டாரு. அடுத்து இப்போ நம்ம எஸ்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 படம் நடிச்சிருப்பாரா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக டேர்ன் ஓவர் ஆகிட்டாரு. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் 2வது படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடுத்த எஸ்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஒரு 2-3 படம் நல்ல படம் கொடுத்துட்டாவே போதும் போல். ஸோ உடனே வந்துட்டு நல்லா பாப்புலர் ஆகிடுறாங்க. உடனே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் கிடச்சிடுது. ஸோ இது வந்து நான் ஒரு பொறாமையினால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சினிமா ரொம்ப ஈஸி தான். உள்ளே வந்துட்டோம்னா நம்ம கரெக்டாக ஒர்க்கை மட்டும் பார்த்தோம்னாவே போதும், மேலே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இருக்கார் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இதே மாதிரி மக்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நல்ல காமெடி படங்களாக சூஸ் பண்ணி ஒரு 10 படம் நடிச்சுட்டு உடனே வந்துட்டு நானும் ஆக்ஷன் ஹீரோ ஆகிறேன்னு சொல்லிட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் எப்படி நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு அமரன் பண்ணாரோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அவருக்கு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட ஃபியூச்சரில் இருக்குது. சரி ஓகே நண்பர்களே, இதை பற்றி நம்ம தனி வீடியோவாகவே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டிராகன் படம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.